வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். மகாவிஷ்ணுவுக்குரிய ஏகாதசி விரதம் நாளை மறுதினம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்யும் திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம் விஷ்ணு ஆலயங்களில் இடம்பெற உள்ளது. அந்த வகையில் ஏகாதசி விரத வழிபாடுகள் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறந்த திதி அடிப்படையான விரதம் இந்த ஏகாதசி விரதம். பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே இந்த ஏகாதசியிலே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் என்று நடைபெறும். கடந்த ஏகாதசியிலே நாம் வைகுண்ட ஏகாதசி என்று போற்றி வழிபாடு செய்தோம். ஒரு மாதத்திலே 2 ஏகாதசி திதிகள் வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று. வருடத்திலே 24 ஏகாதசி இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த தேய்பிறை ஏகாதசியாகிய எதிர்வரும் சனிக்கிழமை 25/1/2025 அன்று நடைபெறுகின்றதாகிய ஏகாதசி விரத அபிஷேக பூஜை வழிபாடு உற்சவங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனை செய்து துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடுகள் செய்து ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்து அன்றைய தினத்திலே துளசி யார் யாருக்கெல்லாம் துளசியை எடுத்துக்கொண்டு போய் விஷ்ணு கோவிலுக்கு கொடுக்க முடிகிறதோ பெரிய ஒரு புண்ணியமாகும். துளசியை பறித்து முதல் நாளே பறித்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அந்த ஏகாதசி நாளிலே துளசி பிடுங்கக்கூடாது, பறிக்கக்கூடாது. முதல் நாளே பறிக்க வைத்து அதை தூய்மையாக கொண்டு போய் ஆலயங்களில் கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் மகாவிஷ்ணுடைய பரிபூர்ணமான திருவள்ளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ எதிரும் சனிக்கிழமை ஏகாதசி விரதத்திலே நாமும் கலந்து இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். நுவரெலியா தலவாக்கலை ஃபெயாவில் தோட்டம் முத்துமாரியம்பாள் ஆலய புனர் நிர்மாண திருப்பணி துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றது. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை ஃபெயாவில் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலய புனர் நிர்மாண திருப்பணி துரிதகதியில் இடம்பெற்று வருகிறது. கட்டுமான வேலைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வர்ண வேலைகள் நிறைவடைந்ததும் எதிர்வரும் பங்குனி மாதத்தில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இடம்பெற உள்ளதாக ஆலய பரிபாலன சபையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.